ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, HDFCயோட அஃபிஷியல் மொபைல் பேங்கிங் ஆப் அதில் வந்து எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து பில் பேமெண்ட் பண்ணுறது. பில் பேமெண்ட்டுக்கு உதாரணமாக LIC பில் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணி பில்லரை எப்படி ஆட் பண்ணி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அவசியமாக இதுக்கு முன்னாடி வீடியோவாக நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மொபைல் பேங்கிங் ஆப், அதாவது HDFCயோட அஃபிஷியல் மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது அதுக்கு பின் நம்பர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ, ப்ளஸ் அதில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ஆப்பில் நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ வீடியோ வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயமான மணி ட்ரான்ஸ்ஃபர், ஒரு மொபைல் பேங்கிங் ஆப்பில் எல்லாருமே பண்ணக்கூடிய மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னும், அப்புறம் பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறது. நிறைய பில்லர்ஸ் பே பண்ணலாம், நீங்கள் நிறைய விதமான பில்ஸ் பே பண்ணலாம். மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்க வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய பில்லர்ஸ்க்கு பில் பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அதில் உதாரணமாக இன்றைக்கி LIC பில்லரை எப்படி ஆட் பண்ணி பேமெண்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டெமோ காட்ட போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமாக இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி பேங்கிங் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தனியான டெலிகிராம் சேனல் இருக்குது. ஃபன்ஃபோர்டைன்மெண்ட்டை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சேனல்ஸ்லையும் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்களை பிரத்யேகமாக நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ பார்ப்போம். ஸோ ஆப்குள்ளே லாகின் ஆகிட்டு மெனுவுக்கு போயிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூ ஆல் பேய்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பேய்க்கு நீங்கள் மணி அனுப்பலாம். இல்லை நான் புதுசாக பேய் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் புதுசாக ஒரு பேய் ஆட் நியூ பேயின்னு போட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நேம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேய்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது IMPS NEFT அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு IMPS ஆப்ஷன் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சஜஸ்ட் பண்ணுது. ஸோ IMPSலேயே நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரிமார்க், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரிமார்க்கு, இது வந்து மேண்டேட்டரி. கண்டிப்பாக இந்த ரிமார்க் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஏதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரிமார்க், எதுக்காக இந்த பணம் அனுப்புறீங்க அப்படின்னு, ஸோ தட் அது ஸ்டேட்மெண்ட்டில் அப்பியர் ஆகும். ஸோ அதை அடிச்சுட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடித்த டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அது ஒரு தாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு 0 விட்டுருவோம், இல்லை ஒரு 0 சேர்த்து போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, கரெக்டாக இருக்கா, அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, அப்புறம் கரெக்டான ஆளுக்கு தான் அனுப்புறீங்களா, அதை செக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட்டுங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OTP வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும். OTP வந்து மொபைல் நம்பருக்கு, மெயில் ஐடிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லும். உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை டிக் பண்ணிக்கலாம். நான் என்னோட கேஸில் ரெண்டுக்கும் டிக் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. ஸோ OTP வந்து மொபைல் நம்பருக்குன்னு டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ வெரிஃபை ஆகிடும். நீங்கள் டைப் பண்ண வேணால் அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிடும். கண்டினியூன்னு கொடுத்தா போதும், மணி ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ யாருக்காவது அனுப்புறீங்க, அவங்க மணியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மெசேஜ் வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பணும், இல்லை SMSல அனுப்பணும்னா அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். டெலிகிராம், எல்லா விதமான ஷேரிங் ஆப்ஸ்லையும் அந்த மெசேஜை வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாருக்கு அமிச்சோம், எப்போ அமிச்சோம், எவ்வளோ அமிச்சோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து லோக்கலில் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பேஜில் வந்து ஹிஸ்ட்ரியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து காட்டுறதையும் பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு ஹேண்டி ஆப்ஷன். அடுத்தது பில்லர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்பில் லாகின் ஆகிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து LIC பில்லை வந்து எப்படி ஆட் பண்ணி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். ஸோ LIC பில்லை ஆட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் போயிட்டு மெனுவில், அதாவது மெனு அப்படிங்கும்போது டாப் லெஃப்ட்டில் 3 கோடு இருக்குல்லையே, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் போயிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பில் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பில் பேன்னு வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நிறைய பில்ஸ் வந்து காட்டும். அதில் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் பில்லர் டைப் அப்படின்னு இருக்கிறதுல இப்போ என்னோட கேஸில் LIC, இல்லை உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து HDFCயில் வச்சுருக்கீங்க, மெட் லைஃப்பில் வச்சுருக்கீங்க, என்னத்தில் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த பில்லரோட பெயரை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணணும். இங்கே நிறைய காமிக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ என்னோட கேஸில் நான் LIC
சூஸ் பண்ணுறேன். LIC இந்தியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர், டெஃபினெட்லி பாலிசி நம்பர் தேவைப்படும். ஸோ எந்த பாலிசி ஆட் பண்ணுறீங்களோ அந்த பாலிசியோட நம்பர், அந்த பாலிசிக்கான நீங்கள் பே பண்ணக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத அடிக்கணும். அடிக்கும்போது வந்து ப்ரீமியம் அமௌண்ட் .00, அதாவது ருபீஸ் அண்ட் பைஸ் அந்த ஃபார்மேட்டில் அடிக்க சொல்லும். ருபீஸ் மட்டும் நான் அடித்தேன், அது வந்து அப்படி அடிக்க சொன்னிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கீழே மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். ரெசிப்ட் டைப்னு கேட்கும். ஸோ ரெசிப்ட் நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன். ஸோ போட்டுக்கிறேன். ரெசிப்ட் அப்படிங்கும்போது இது பே ஆயிடுச்சுன்னா நமக்கு ரெசிப்ட் வந்து வந்துடும். ஸோ டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேறு பர்பஸ்க்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பில்லுக்கு ஒரு பேர், ஜஸ்ட் இந்த பேர் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தான். இது வந்து நான் இப்போ வந்து என்னோட LIC இன்சூரன்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்க மற்றவங்களோட ஆட் பண்ணுறேன்னா LICன்னு போட்டு என்னோட பேர், அப்புறம் LICன்னு போட்டு அவங்களோட பேரை போட்டுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் LIC ஜெயின் அப்படின்னு போடுறேன். இது என்னோட பாலிசி. ஸோ LIC ஜெயின் போட்டு கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி எனேபிள் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். கீழவே கொடுத்துருக்கிறத பார்ப்பீங்க. அந்த ஆப்ஷனில் வந்து அமௌண்ட் will be debited 4 days prior to due date. ஸோ டியூ டேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு 4 daysக்கு முன்னாடியே அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும் ஆட்டோபேயில். ஸோ ஆட்டோபே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆட்டோபே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் LIC ப்ரீமியம் கட்டிடலாம். அதே சமயம் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் மணி எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ ஆட்டோபே நான் இப்போ எனேபிள் பண்ணலை. ஸோ பண்ணாமல் விட்டுறேன். நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ பாலிசி நம்பர், ப்ரீமியம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிற அந்த பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பில்லர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறமும் கூட எனேபிள் ஆட்டோபேன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ வேணும்னா ஆட்டோபே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே காமிக்கும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா மற்ற பில்லர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா பில் வந்து டியூ இருக்கும்போது நீங்கள் போயிட்டு மேனுவலாக பில் பே பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோபே எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவாகவே வந்து பே ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து HDFC மொபைல் பேங்கிங் ஆப்போட மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பில்லரை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். அதில் டெமோ வந்து LIC ப்ரீமியம் இன்சூரன்ஸ் பில்லரை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். ஸோ எனக்கு ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ HDFCயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் ஹேண்டி டூ. ஸோ பேங்க்கை விசிட் பண்ணாமல் வந்து வீட்டில் இருந்தபடியே மொபைல்லேயே நீங்கள் நிறைய பேங்கிங் டாஸ்க் வந்து நீங்களே பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹேண்டியான ஒரு ஆப்ஷன். அண்ட் பில் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் வேறு யாருக்காவது தேவைப்படும் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலன்னா அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.